நான் அருண். எங்கள் குடும்பம் ஊரிலேயே ஒழுக்கத்திற்கும் மரியாதைக்கும் பெயர் பெற்ற பெரிய கூட்டு குடும்பம். வீட்டின் தலைவராக என் பாட்டனார் வேணுகோபால் இருந்தார். பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவரும் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவரை ஒரு தெய்வம் போல மதித்தனர். அவரும் எல்லோரிடமும் அளவற்ற அன்பு காட்டினார். ஆனால் இவ்வளவு அமைதியான எங்கள் குடும்பத்தில் பல தலைமுறைகளாக ஒரு விசித்திரமான யாருக்கும் புரியாத வழக்கம் ஒன்று மறைந்திருந்தது. திருமணமாகி வரும் எந்த ஒரு மணப்பெண்ணும் தன் முதல் இரவை பாட்டனாரின் அறையில்தான் கழிக்க வேண்டும் என்பதே அந்த வழக்கம். அதைவிட விசித்திரமான விஷயம், அப்படிச் செல்லும் பெண்கள் அனைவரும் அடுத்த ஒரே மாதத்திற்குள் கர்ப்பமாகி விடுவார்கள். சிறுவயதில் எனக்கு இது புரியவில்லை. ஆனால் வளர வளர இந்த வழக்கம் என் மனதில் பல சந்தேகங்களையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. என் அண்ணன்களின் மனைவிகளுக்கும் இதுதான் நடந்தது. நான் இதை பற்றி வீட்டில் கேட்க முயன்ற போதெல்லாம் அனைவரும் மௌனம் காத்தனர். நான் குடும்பத்தில் மூன்றாவது மகன். என் திருமணம் நெருங்கிய போது இந்த தவறான வழக்கத்தை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். திருமணத்தன்று என் அண்ணன்களிடம் சவால் விட்டுவிட்டு என் மனைவி மாலதியின் கையை பிடித்துக்கொண்டு நேராக என் அறைக்குச் சென்றேன். பாட்டனார் என் மீது கோபப்படுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் வழக்கம் போல சாதாரணமாகவே இருந்தார். காலம் எங்களுக்கு ஒரு சோதனையை வைத்தது. திருமணமாகி 2 வருடங்கள் ஆகியும் எங்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. மருத்துவ பரிசோதனைகள் அனைத்தும் சரியாக இருந்தும் எந்த பயனும் இல்லை. நீ அன்று தவறு செய்துவிட்டாய். இப்போது வாழ்நாள் முழுக்க குழந்தைக்காக ஏங்குவாய் என்று என் அண்ணன்கள் அடிக்கடி என்னை குத்திக் காட்டினர். என் மனைவியும் சமூகத்தின் பேச்சுக்களால் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளானாள். ஒரு நாள் அவள் கண்ணீருடன், நமக்கு குழந்தை வேண்டும் என்றால் நீங்கள் என்னை பாட்டனாரின் அறைக்கு அனுப்பித்தான் ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள். வேறு வழியின்றி மனதை கல்லாக்கிக் கொண்டு பாட்டனாரிடம் அன்று இரவு என் மனைவியே அவர் அறைக்கு அனுப்புவதாக கூறினேன். அவர் அமைதியாகச் சம்மதித்தார். அன்று இரவு அங்கே என்னதான் நடக்கிறது என்று ஒளிந்திருந்து பார்க்க முடிவு செய்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என் நண்பனுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தின் காரணமாக நான் அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாயிற்று. மறுநாள் காலை நான் வீட்டுக்கு வந்தபோது என் மனைவி எங்கள் அறையில் இருந்தாள். இரவில் என்ன நடந்தது என்று கேட்டதற்கு நான் பாட்டனார் அறைக்குள் சென்றதும் அவர் என் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். அதன் பிறகு ஒரு விசித்திரமான வாசனை வந்தது. எனக்கு மயக்கம் ஏற்பட்டுவிட்டது. காலையில் விழித்து பார்த்தபோது நான் படுக்கையில் இருந்தேன். பாட்டனார் சோபாவில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார் என்றாள். என் சந்தேகம் மேலும் வலுத்தது. சிறிது காலத்திற்குப் பிறகு அடுத்த மாதமே அவள் கர்ப்பமானாள். நிம்மதியை விட சந்தேகம் என்ற தீதான் அதிகமாக எரிந்தது. சில மாதங்களில் எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பாட்டனார் எல்லோரையும் விட அந்த குழந்தையைக் கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் என் சந்தேக புத்தி குழந்தைக்கு டிஎன்ஏ சோதனை செய்யத் தூண்டியது. யாருக்கும் தெரியாமல் குழந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சோதனை செய்தேன். முடிவுகள் வர 3 நாட்கள் ஆகும் என்றார்கள். அந்த 3 நாட்களும் நரகமாக நகர்ந்தன. முடிவு எதிர்மறையாக வந்தால் என்ன செய்வது என்ற பயத்திலேயே என் இரத்த அழுத்தம் அதிகமாகி சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் நிலைக்குச் சென்றேன். எப்படியோ அறிக்கையை பெற்று வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அதைத் திறந்து பார்க்கும் தைரியம் என்னிடம் வரவில்லை. அதை என் அலுவலக மேஜையில் வைத்தேன். ஆனால் அடுத்தடுத்து சில நாட்கள் வேலைப்பளுவில் அதை கவனிக்காமல் விட்டுவிட அந்த அறிக்கை எங்கு சென்றது என்றே தெரியாமல் தொலைந்து போனது. ஒருவேளை இந்த ரகசியம் வெளிவருவதை இயற்கையே விரும்பவில்லை என்று நினைத்து நான் அந்த குழந்தையை என் மகனாக ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினேன். மேலும் 2 வருடங்கள் கழிந்தன. இந்த முறை நான் என் மனைவியை பாட்டனாரின் அறைக்கு அனுப்பவே இல்லை. ஆனால் அவள் மீண்டும் கர்ப்பமானாள். இப்போது எனக்கு மிகப்பெரிய குழப்பம் வந்தது. என் மனைவி மீது எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அப்படியானால் முதல் முறை ஏன் குழந்தை பிறக்கவில்லை?
இந்த முறை எப்படி சாத்தியமானது? இம்முறை என் மூத்த மகனை அழைத்துக் கொண்டு மீண்டும் மருத்துவமனைக்குச் சென்று டிஎன்ஏ பரிசோதனை செய்தேன். அறிக்கையை பார்த்த எனக்கு பேரதிர்ச்சி. ஆம், அந்த குழந்தை 100% என்னுடையதுதான். அப்படி என்றால் என் அண்ணன்களின் குழந்தைகளும் அவர்களுடையதுதானே? பாட்டனாரின் அறையில் அப்படி என்னதான் நடக்கிறது? இந்த உண்மை எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஏனெனில் இப்போது என் தம்பியின் திருமணம் நிச்சயமாகி இருந்தது. தம்பியின் திருமணத்தன்று நான் ஒரு பொய் சொல்லிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறுவது போல நடித்தேன். ஆனால் பின்வாசல் வழியாக ஜன்னல் வழியே பாட்டனாரின் அறைக்குள் நுழைந்து ஒரு மறைவிடத்தில் ஒளிந்து கொண்டேன். சிறிது நேரத்தில் பாட்டனாரும் அழுது கொண்டே புதுமணப் பெண்ணும் அறைக்குள் வந்தனர். பாட்டனார் அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு தன் பையில் இருந்த ஒரு மூலிகை திரவம் தடவிய கைக்குட்டையை அவள் மூக்கின் அருகே காட்டினார். அடுத்த சில நொடிகளில் அவள் மயங்கி விழுந்தாள். அதன் பிறகு பாட்டனார் செய்த காரியத்தைக் கண்டு என் உடல் சிலிர்த்தது. கண்கள் பனித்தன. அவர் அவளை படுக்கையில் படுக்க வைத்து போர்வையை போர்த்தினார். பின்னர் அவளது காலடியில் அமர்ந்து கைகளைக் கூப்பி ஏதோ மந்திரங்களை விடிய விடிய உச்சரித்துக் கொண்டே இருந்தார். அவளை அவர் விரல் நுனியால் கூடத் தொடவில்லை. அதிகாலை அவர் தூங்கியதும் நான் ஜன்னல் வழியே தப்பித்தேன். பாட்டனார் தவறானவர் இல்லை என்று தெரிந்ததும் என் மனம் நிம்மதி அடைந்தது. ஆனால் அவர் ஏன் அதைச் செய்கிறார் என்ற மர்மம் நீடித்தது. சில மாதங்கள் கடந்தன. பாட்டனார் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் விழுந்தார். ஒரு நாள் குடும்பத்தினர் அனைவரையும் அழைத்தவர், உங்கள் எல்லோர் மனதிலும் என் மீது ஒரு தவறான எண்ணம் இருப்பது எனக்குத் தெரியும். நான் இறப்பதற்கு முன் இந்த ரகசியம் யாருக்காவது தெரிந்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்றார். நான் முன்னோக்கி வந்து, பாட்டனாரே, எனக்கு உண்மை தெரியும். நான் அன்று உங்கள் அறையில் ஒளிந்திருந்து பார்த்தேன் என்றேன். பாட்டனார் மற்ற அனைவரையும் வெளியே போகச் சொல்லிவிட்டு என்னை அருகில் அமர வைத்தார். மகனே, நீ 7வது தலைமுறை. மிக நீண்ட காலத்திற்கு முன்பு நம் கொள்ளுத்தாத்தா காலத்தில் ஒரு மாந்திரிகன் நம் குடும்ப பெண்கள் மீது ஒரு கொடிய கருக்கடைப்புச் சூனியத்தை வைத்தான். அதனால் நம் வம்சம் அழியும் நிலை வந்தது. அப்போது ஒரு பெரியவர் அந்தச் சாபத்தை முறிக்க ஒரு வழியை கூறினார். அதன்படி குடும்பத் தலைவன் புதுமணப் பெண்ணை ஒரு இரவு தன் அறையில் வைத்து அந்தச் சாபத்தை முறிக்கும் இரகசிய மந்திரங்களை ஓதி அவளது காலில் ஒரு காப்பு நூல் கட்ட வேண்டும். இது 7 தலைமுறைகளுக்கு தொடர வேண்டும் என்று விதி. மணப்பெண் பயப்படக்கூடாது என்பதற்காகவே மூலிகை கொடுத்து மயக்கமடையச் செய்தோம். நீ உன் மனைவியை என்னிடம் அனுப்பாததால் அந்தச் சாபத்தின் தாக்கம் நீடித்தது. அதனால் உனக்கு குழந்தை பிறக்கவில்லை. பின்னர் அவள் என் அறைக்கு வந்ததும் நான் அந்தச் சாபத்தை முறித்தேன். அதனால்தான் அவளுக்கு முதல் குழந்தையும் இப்போது சாபம் முழுமையாக நீங்கியதால் 2வது குழந்தையும் பிறந்தது. நான் என் வாழ்நாளில் எந்த ஒரு மருமகளையும் தவறான எண்ணத்தோடு தொட்டதில்லை. அவர்கள் இந்த வீட்டின் மகாலட்சுமி என்று கூறி கண்மூடினார். பாட்டனார் இறந்த மறுநாளே குடும்பத்தினர் அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த முழு உண்மையையும் கூறினேன். எல்லாரின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. பாட்டனாரின் மீது இருந்த சந்தேகக் கரை நீங்கி அவர் ஒரு தியாகியாக எங்கள் மனதில் உயர்ந்தார். அவர் அருகில் இருந்த அந்த மாந்திரிக மூலிகைகளையும் ஏடுகளையும் முறைப்படி ஆற்றில் கரைத்தோம். பல தலைமுறைகளாக தொடர்ந்த அந்த விசித்திரமான ரகசியமும் சாபமும் அன்றோடு முடிவுக்கு வந்தது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.